இந்த வீடியோவில் வித்தியாசமான சட்டங்கள் சில நாடுகளில் விதிக்கப்படுறதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க, அது என்ன அப்படி வித்தியாசமான சட்டங்கள் இருக்குது, அதுவும் எந்தெந்த நாட்டில் இருக்குது அதை பற்றியும் இப்போ பார்க்கலாம். சிங்கப்பூரில் சூயிங்கம் பொது இடங்களில் சாப்பிடவே கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் புத்தர் சிலைங்களோட செல்ஃபி நம்ம நின்று எடுக்கவே கூடாது. இட்டாலியில் புறாக்களுக்கு பொது இடங்களில் தீனி போடுறது தடை விதிச்சிருக்காங்க. போலந்து நாட்டில் யாருமே ஜோசியமே சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் ஜெயிலில் போட்டுருவாங்க. யூகேல போர் வீரனுக்கான உடைய வியர் பண்ணிக்கிட்டு பாராளுமன்றத்தில் போய் நிற்கவே கூடாது. அப்படி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உடனே அரெஸ்ட் தான். அடுத்த சட்டத்தை கேட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு இது செட்டே ஆகாது. அட ஆமாங்க, ஜப்பானில் ஓவர் வெயிட்டாக இருக்கவே கூடாது அப்படின்ற சட்டம் ஒன்று இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் கரடிங்க கூட மல்யுத்த சண்டை போடவே கூடாது. சவுத் கொரியாவில் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கேமராவோட சவுண்டை ஆஃப் பண்ணவே கூடாதான். ஸ்பெயினில் டோமினோஸ்ன்ற ஒரு கேமை தடை பண்ணியிருக்காங்க. மெக்சிகோவில் தெருக்கல்ல பெரியவங்க கிஸ் பண்ணுறது தடையே பண்ணிட்டாங்க. ரஷ்யாவில் டர்ட்டி கார், அதாவது அழுக்கான காரை ஓட்டவே கூடாது. தாய்லாந்தில் பணத்து மேலே நடந்தாலோ இல்லை பணத்தை தாண்டினாவோ மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். இஸ்ரேல் நாட்டில் பொது இடங்களில் மூக்கில் விரலை வச்சு அசிங்கம் பண்ணவே கூடாது. பெல்ஜியமில் கேர்ள்ஸ் மினி ட்ரெஸ் போடணுன்னா அவங்க பேரண்ட்ஸோட பர்மிஷன் கட்டாயம் வேணும். பங்களாதேஷில் ஃபைனல் எக்ஸாமில் யாராவது சீட் பண்ணால் உடனே அவங்களுக்கு ஜெயில் தான். இந்த வித்தியாசமான சட்டங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.